ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபிஎஸ்பி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாலிட்டியில் டிபிஎஸ்பி, அதாவது அரசு நெறிமுறையிருத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து எதுக்காக நம்ம அம்பேத்கர், அதாவது சட்டம் எழுதுனவங்க ஏன் இந்த இதை வந்து எழுதுக்காங்க அப்படின்னா, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த இதை டிபிஎஸ்பி அப்படிங்கிறத நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சட்டமெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதியெல்லாம் வச்சிரும். இனிமேல் காலங்கள் மாறும்போது நம்ம வளர்ச்சி அடையும் போது நீங்கள் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அப்போவேவும் அம்பேத்கர் அவங்களாம் வந்து சட்டம் எழுதும்போது எழுதி வச்சுட்டாங்க. ஸோ ஓகேவா, இப்போ இந்த ஆர்டிகல்ஸ் படி நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் போது இந்த இதை வந்து ஒவ்வொரு சட்டமாக நீங்கள் வந்து கொண்டு வாங்க. இது வந்து கட்டாயம்லாம் கிடையாது. சட்டம் வந்து நீங்கள் கொண்டு வரலாம், கொண்டு வராமலும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சட்டத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, அந்த ஆர்டிகல் டிபிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து எழுதிட்டு எதையுமே சொல்லியிருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த சட்டத்தை வந்து நீங்கள் போடலாம், போடாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறத வந்து. ஓகே, இப்போ நம்ம வாங்க பார்க்கலாம். இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டேன். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பகுதி 4 ஆர்டிகல் 36 to 51 வரைக்கும் இருக்குது. ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்குது. ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் வந்து அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிறது. ஓகே, பகுதி 4 இருக்குது. பகுதி 4. ஓகே, இது எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு? இந்த அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு? டிபிஎஸ்பின்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அயர்லாந்தை பார்த்து எடுத்தாங்க. அயர்லாந்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும், அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்புறம் பொதுநல கோட்பாடு அப்படிங்கிறாங்க. அதாவது மக்கள் பொதுநலனுக்காக கொண்டு வரப்பட்டது. இந்த டிபிஎஸ்பி எதுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா பொது நலனுக்காக, மக்களோட பொது வாழ்வுக்காக கொண்டு வரப்பட்டது தான், பொது நலனுக்காக கொண்டு வரப்பட்டது தான் என்னது டிபிஎஸ்பி அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே இந்திய அரசு சட்டம் 1935 அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். 1935 அறிவுறுத்தல் கருவி அப்படின்ட்டு அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த சட்டம் அப்படிங்கிறாங்க. இதை இந்த 1935 நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் வீடியோ. இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது பார்த்துப்போம் 1935. ஸோ அதில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொண்டு வரப்பட்டிருக்கும் அந்த சட்டத்தில். ஸோ அதன் வழிமுறைகளை தான் என்னது டிபிஎஸ்பியோட நகல் அப்படிங்கிறாங்க. அந்த சட்டத்தோட நகல் தான் என்னதான் டிபிஎஸ்பி, அதோட ஜெராக்ஸ் தான் டிபிஎஸ்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஓகே இது வந்து தண்டனைக்கு உட்படாதது. அதான் இதை சொல்லிட்டாங்களே ஆல்ரெடி. இது வந்து சட்டம் கொண்டு வரலாம், கொண்டு வராமலும் இருக்கலாம். இந்த இது வந்து ஆர்டிகல் வந்து சட்டத்தில் இருக்குது, நீங்கள் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஸ் போட்டாலும் இது வந்து தண்டனைக்கு உட்படாதது அப்படிங்கிறாங்க. அதாவது டிபிஎஸ்பி அப்படிங்கிறது என்னன்னா தண்டனைக்கு உட்படாது. அதாவது என்னன்னா நம்ம இந்த இது வந்து அரசியலமைப்பு புத்தகத்தில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சட்டம் கொண்டு வரல, இது எதுவுமே நீங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம அரசுக்கு எதிராக சட்டம் அதாவது கேஸ் போட்டாலும் என்ன ஆகும்? இது வந்து நம்ம அவங்களுக்கு சாதகமாக போகும், நமக்கு சாதகமாக வராது. ஓகே, அதாவது தண்டனைக்கு உட்படாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது என்ன சொல்லிட்டாங்க? சட்டம் போடலாம், போடாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க முதல்ல எழுதும் முறை. ஓகே, அப்போ இது வந்து தண்டனைக்கு உட்படாதது. ஓகே, இப்போ பாருங்க இந்த ஆர்டிகல் 36 பாருங்க, 36லேருந்து 51 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னது அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகள் டிபிஎஸ்பி அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பாருங்க 36 அப்படிங்கிறது நாடு என்பதற்கான அர்த்தம் மத்திய அரசு, மாநில அரசு, அரசு ஊழியர்கள், மக்கள் எல்லாரும் சேர்ந்ததான் நாடு என்பதற்கான அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஸ்டேட் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. நம்ம இப்போ வந்து சென்ட்ரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ வந்து மொத்தமாகவே ஸ்டேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதான் நாடு என்பதற்கான அர்த்தத்தை என்ன சொல்றாங்க? அப்போ மத்திய அரசு, மாநில அரசு, இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் மத்திய அரசு, மாநில அரசு, அரசு ஊழியர்கள், மக்கள் இது எல்லாருமே சேர்ந்ததான் என்னதான் நாடு. நாடுங்கிறதுக்கு அர்த்தமே என்னதான் இதெல்லாம் இருக்கிறது தான் நாடு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சட்டம் எந்த ஆர்டிகல் சொல்லுது? ஆர்டிகல் 36. ஓகே ஓகே அடுத்து ஆர்டிகல் 37 பாருங்க, அரசு நெறிமுறைத்தின் கோட்பாடுகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 37 என்ன சொல்லுது அப்படின்னா அரசு நெறிமுறைக்கும் கோட்பாடுகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறாங்க. 37 வந்து அது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லுது. அப்ளிகேஷன் ஆஃப் டிபிஎஸ்பி இஸ் நாட் மேனிட்டரி அப்படிங்கிறாங்க. அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் டிபிஎஸ்பி இஸ் நாட் மேனிட்டரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது அரசு நெறிமுறைக்கும் கோட்பாடுகள் வந்து அதாவது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து செயல்படுத்துவது வந்து கட்டாயம் கிடையாது. அப்ளிகேஷன் ஆஃப் டிபிஎஸ்பி இஸ் நாட் மேனிட்டரி அப்படின்னா செயல்படுத்துவது வந்து கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆனால் இதில் எதுக்கு அரசு நெறிமுறை எடுத்து கோட்பாடுகள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆர்டிகல் 37 முதல்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது நம்ம இனிமேல் வர காலங்களில் நம்ம இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரது வந்து ரொம்பவே அவசியம் வந்து நமக்கு வரும். ஸோ அதனால் இது வந்து கட்டாயம் கிடையாது, இந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா சொல்லியிருப்பாங்க 37. ஆனால் இதுக்கு எதிராக வந்து இது இருக்குது, இப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போய் நம்ம கேஸ் போட்டாலும் அது வந்து செல்லாது அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ ஒரு நாட்டோட ஆட்சிக்கு முக்கியமாக அமையக்கூடியது முக்கியமாக இது வந்து அமையும் அப்படிங்கிறாங்க. இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது ஒரு நாட்டோட ஆட்சியில் முக்கியமானது அப்படிங்கிறாங்க. இந்த வளம்லாம் நமக்கு கிடச்சிருச்சுன்னா இந்த டிபிஎஸ்பியில் உள்ள எல்லாமே சட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்தியா வந்து ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் ஒவ்வொரு சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு சட்டங்கள் கொண்டு வந்துருக்க மாட்டாங்க. ஓகே ஓகே இப்போ 37 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அது வந்து கட்டாயம் கிடையாது. ஓகே, நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அது வந்து கம்பல்சரி அது கொண்டு வரணும்னு சொல்லி சட்டம் கிடையாது. ஓகே, அது ஆர்டிகல் 38 to ஆர்டிகல் 51 வரைக்கும் உள்ளதை என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா 3 தான் பிரிச்சுப்போம், 3 கோட்பாடுகளாக பிரிச்சுப்போம். என்ன அப்படின்னா சமதர்மம், காந்தியம்,
சுதந்திரம் மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு 3 கோட்பாடுகள் இருக்கும். அதாவது சமதர்ம கோட்பாடு, காந்திய கோட்பாடு, சுதந்திரம் மற்றும் தாராள அறிவு சார்ந்த கோட்பாடு. ஓகே, இந்த 3 தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் சமதர்ம கோட்பாடுகள் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த கோட்பாடுகள் வைசாவே நீங்களும் படிக்கும் போதுமே. ஓகே, அப்பதான் இந்த சமதர்மத்தில் வருது அப்படிங்கிறதையும் நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, சமதர்ம கோட்பாடு அப்படிங்கிறத ஆர்டிகல் 38 பாருங்க. சமூக பொருளாதார அரசியல் நீதியை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 37 என்ன சொல்லியிருக்காங்க? சமூக பொருளாதார அரசியல் நீதியை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. நீதியை வந்து பாதுகாக்கணும். சமூகத்தில் இருக்கட்டும், பொருளாதாரத்தில் இருக்கட்டும், அரசியலில் இருக்கட்டும், இந்த நீதி, அரசியல் நீதி, சமூக நீதி, பொருளாதார நீதியை வந்து என்ன செய்யணும்? பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிகல் சொல்லுது? ஆர்டிகல் 38 வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் சமதர்ம கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஆர்டிகல் 39 பாருங்க. வாழ்வாதாரத்தை வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 39 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வாழ்வாதாரத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. வளங்களை அனைவருக்கும் செல்ல வேண்டும். அதாவது வளங்களை அனைவருக்கும் செல்ல வேண்டும் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே ஆளே எல்லாத்தையும் எல்லா வளங்களையும் வந்து வச்சுக்கூடாது. அதாவது இப்போ ஒருத்தனே வந்து பணக்காரனா இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே வந்து அந்த வளங்கள் வந்து செல்லணும். அதுக்கேற்ற மாதிரி வழிவகை வந்து நீங்க அமைக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி வழிவகை வந்து செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது தான் என்ன சட்டம்? ஆர்டிகல் 39 2வது பாயிண்டா சொல்லியிருக்காங்க. வளங்கள் அனைவருக்கும் செல்ல வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்புறம் ஒரு தனி நபருக்கு சொத்துக்கள் குவியாமல் பாதுகாக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு தனி நபரே பணக்காரனா இருக்காம சொத்துக்கள் எல்லாம் குவியாம இருக்க பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஒருத்தனுக்கே எல்லாமே போய் குவியக்கூடாது, அவனுக்கு எல்லாம் காசு பணம் இருக்காங்க, அவனே எல்லாமே வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஓகே அடுத்து சமமான ஊதியம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. சமமான ஊதியம் வந்து எல்லாருக்கும் இப்போ ஆண் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வேறுபாடு பார்க்கலாம்னு சொல்லி நம்ம பார்த்தப்போ சமமான ஊதியம் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. பெண்களையும் குழந்தைகளை என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டும் சொல்லிட்டு ஆர்டிகல் 39 வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 39 என்ன பார்க்குறோம்? வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும், வளங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. தனி நபருக்கு வந்து சொத்து குவியாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சமமான ஊதியம் வந்து வழங்கணும், பெண்கள் மற்றும் குழந்தைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே அடுத்து ஆர்டிகல் 41. ஆர்டிகல் 40 இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. 40 வந்து உங்களுக்கு காந்திய கோட்பாடில் வரும். ஓகே, கோட்பாடு வயசு நம்ம பிரிச்சுக்கிறனால ஒரு ஆர்டிகல் இங்கே இருக்கும், ஒரு ஆர்டிகல் அங்கே அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் ஆர்டராக படிக்கனாலும் படிங்க, இப்படி கோட்பாடு வச்சு பிரிச்சு படிக்கனாலும் படிங்க. ஆனால் இப்படி படிக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஓகே ஓகே ஆர்டிகல் 40 பாருங்க. வயது முதியோர், வேலை இல்லாதோர், நோய் உடையோர், மாற்றுத்திறனாளிகளை வந்து பாதுகாக்கணும். வயது முதியோர், வேலை இல்லாதவங்க, நோய் உள்ளவங்க, மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லாரையும் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 41 படி இவங்களெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ அடுத்து பாருங்க ஆர்டிகல் 42 மகப்பேறு ஊதியம் வந்து வழங்கணும். மகப்பேருக்கு வந்து என்ன செய்யணும்? ஊதியம் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 42 சொல்லுது. ஆர்டிகல் 43 பாருங்க. தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கணும். தொழிலாளர்களோட நலனை பாதுகாக்கணும் என்ன சொல்லுது? ஆர்டிகல் 43 சொல்லுது. ஓகே, அடுத்து ஆர்டிகல் 47 பாருங்க. ஊட்டச்சத்தை வந்து வழங்கணும். ஊட்டச்சத்துக்கள் வந்து வழங்கணும். ஆர்டிகல் 47 சொல்லுது. ஓகே, இப்போ நம்ம சமதர்ம கோட்பாடு பார்த்துட்டு வந்தோம். அதில் ஒரு 6 ஆர்டிகல் தான் பாருங்க. என்னென்னு ஆர்டிகல் 38 என்ன சொல்லுது? சமூக பொருளாதார அரசியல் நீதி வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அது ஆர்டிகல் 39 வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும், வளங்களை வந்து எல்லாருக்கும் செல்லணும், ஒருத்தருக்கே வந்து சொத்து வந்து குவியக்கூடாது, சமமான ஊதியம் வழங்கணும், பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து ஆர்டிகல் 41 என்ன சொல்லுது? வயது முதியோர், வேலை இல்லாதோர், நோய் உடையோர், மாற்றுத்திறனாளி இவங்கெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 41 சொல்லுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆர்டிகல் 42 பாருங்க. மகப்பேறு ஊதியம் வந்து வழங்கணும் அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 42 சொல்லுது மகப்பேறு ஊதியம் வந்து வழங்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஆர்டிகல் 42 சொல்லுது தொழிலாளர்களோட நலனை வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. 43 தொழிலாளர்களோட நலனை பாதுகாக்கணும். ஆர்டிகல் 47 சொல்லுது பாருங்க. ஊட்டச்சத்தை வந்து வழங்கணும் அப்படிங்கிறாங்க. ஊட்டச்சத்துக்களை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 47 சொல்லுது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 39 38 39 41 42 43 47 இந்த 6 ஆர்டிகல் மட்டும் தான் என்னது? சமதர்ம கோட்பாடுகள் வந்து வரக்கூடியது. ஓகே, மைண்ட் செட் பண்ணிட்டு அடுத்த காந்திய கோட்பாடு சொல்லுவாங்க. இப்போ சமதர்ம கோட்பாடுகளே சொல்லிடலாம். ஓகே, ஒரு வாட்டி 38 சமதர்ம கோட்பாடில் 38 ஆர்டிகல் என்ன சொல்லுங்க? சமூக பொருளாதார அரசியல் நீதியை வந்து என்ன செய்யணும்? பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஆர்டிகல் 39 அதில் என்ன சொல்லியிருப்பாங்க? நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குமே, 5 பாயிண்ட்ஸ் இருக்குமே. வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வளங்களை வந்து எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி வைக்கணும் அப்படிம்பாங்க. அனைவருக்கும் வளங்கள் வந்து செல்லணும் அப்படிம்பாங்க. சொத்துக்கள் வந்து ஒரே ஆளுக்கு வந்து குவியக்கூடாது அப்படிங்கிறாங்க. பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கணும். இன்னொன்று என்னது? சமமான ஊதியம் வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து ஆர்டிகல் 41 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. வயது முதியோர், மாற்றுத்திறனாளிகள், நோய்வாய்ப்பட்டோர், அப்புறம் யார் வேலை இல்லாதவர்கள் இவங்களெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 41 வந்து சொல்லுது. ஓகே, ஆர்டிகல் 42 என்ன சொல்லுது? மகப்பேருக்கு வந்து ஊதியம் வந்து வழங்க வேண்டும். மகப்பேறு ஊதியம் வந்து வழங்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆர்டிகல் 43 என்ன சொல்லுது பாருங்க. தொழிலாளர்களோட நலனை வந்து பாதுகாக்கணும். தொழிலாளர்களோட நலனை பாதுகாக்கிறது என்னது? ஆர்டிகல் 43 47 என்ன சொல்லுது? ஊட்டச்சத்தை வந்து வழங்கணும். 47 என்ன சொல்லுது? ஊட்டச்சத்து வந்து வழங்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ சமதர்ம கோட்பாடு முடிச்சாச்சு. காந்திய கோட்பாடு பாருங்க. காந்திய கோட்பாடில் ஒரு 5 ஆர்டிகல் தான் வாங்க பார்க்கலாம். ஆர்டிகல் 40 ஆர்டிகல் 40 பாருங்க. என்ன சொல்லுது? சுயாட்சி பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்துக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது சுயாட்சி பஞ்சாயத்தாக இருக்கணும், கிராம பஞ்சாயத்துக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 40 படி கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்துக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. சுயாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து ஆர்டிகல் 43 பாருங்க. குடிசை தொழில்களை பாதுகாக்க வேண்டும், மேம்படுத்த வேண்டும். குடிசை தொழில்களை பாதுகாக்கணும், அதை மேம்படுத்தவும் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதாவது மேம்படுத்தணும் அப்படின்னா நல்ல சம்பளம் வாங்கணும், அவங்கள பாதுகாக்கணும், அவங்க வந்து குடிசை தொழில்களை வந்து அழிய விட்டுருக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணணும், மேம்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, புரிஞ்சா? இப்போ 43 வந்து நம்ம சமதர்ம கோட்பாடுலேயே ஒன்று பார்த்துப்போம். என்ன பார்த்துப்போம்? 43 வந்து
தொழிலாளர்களோட நலனை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். அங்கே வந்து தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பார்த்துருப்போம். அது வந்து என்னது பொதுவாக இருக்கிறது வந்து சமதர்மத்தில் வரும். ஓகே, சமதர்ம கோட்பாடு. ஓகே, அந்த பாயிண்ட் வந்து சமதர்மத்தில் வருது. ஸோ ஆர்டிகல் 43 மொதல் பாயிண்ட் என்னது தொழிலாளர்களோட நலனை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்து ஆர்டிகல் 43 காந்தி கோட்பாட்டின்படி என்ன வருது அப்படின்னா காந்தி கோட்பாடு ஏன் சொல்றாங்க? காந்தி வந்து என்ன சொல்றாங்க? கிராமங்கள் வந்து அப்போ 92% வந்து கிராமங்கள் தான் இருக்கும். ஸோ கிராமங்களை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு காந்தி வந்து ரொம்ப இதாக சொல்லியிருப்பாரு. கிராமங்கள் தான் நம்ம இந்தியாவோட தூணை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. இந்தியாவில் அப்போ அதிகமாக கிராமங்கள் தான் இருந்திருக்கும். ஸோ அதனால காந்தி கோட்பாடில் வரக்கூடியது கிராமங்களை பற்றி இல்லையா, குடிசை தொழில்கள் எங்கே அதிகமாக இருக்கும், கிராமத்தில் தான் இருக்கும். ஸோ அதை பாதுகாக்கணும், அதை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி காந்தி தான் சொல்லியிருப்பார். ஸோ அந்த கோட்பாட்டின்படி காந்தி கோட்பாட்டின் கீழே வந்து என்ன வருது? குடிசை தொழில்களை வந்து பாதுகாக்க வேண்டும் முடியாது. ஆர்டிகல் 43 வந்து வருது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்டிகல் 46 பாருங்க. எஸ்சி எஸ்டி வலுவிழந்தோர் சமூகங்களை வந்து பாதுகாக்க வேண்டும், ப்ளஸ் பெண்களையும் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எஸ்சி எஸ்டி வலுவிழந்தோர் சமூகங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எஸ்சி எஸ்டி அதாவது எல்லாரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்கிறது வந்து சமதர்மத்தில் வரும். ஓகே, இது வந்து எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு வலுவிழந்தோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறித்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த காந்தி கோட்பாட்டில் வந்து எஸ்சி எஸ்டி வலுவிழந்தோர் சமூகங்களை என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களையும் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 46 வந்து சொல்லுது. ஓகே, 46 என்ன சொல்லுது? எஸ்சி எஸ்டி அப்புறம் வலுவிழந்தோர் சமூகங்களை வந்து பாதுகாக்கணும், அதோட என்னது பெண்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அது ஆர்டிகல் 47 மதுவிலக்கை முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. இதுதான் கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லையா? மதுவிலக்கை முழுவதுமாக தடை செய்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 47. ஓகே, ஆர்டிகல் 48 பசுவதை தடை அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 48 என்ன? பசுவதை தடை. ஓகே, என்ன பார்த்தோம்? இந்திய ஆர்டிகல் 40 சுயாட்சி பஞ்சாயத்து வந்து இருக்கணும், கிராம பஞ்சாயத்து வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 40 சொல்லுது. ஆர்டிகல் 43 என்ன சொல்லுது? குடிசை தொழில்களை வந்து பாதுகாக்கணும், மேம்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 46 எஸ்சி அப்புறம் வலுவிழந்தோர் சமூகங்களை வந்து என்ன செய்யணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து 47 என்ன சொல்லுது? மதுவை முழுவதுமாக தடை செய்யணும் அப்படிங்கிறாங்க. மதுவை முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 47 சொல்லுது. ஆர்டிகல் 48 என்ன சொல்லுது? பசுவதை தடை அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகல் 48 பசுவதை தடை அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகே, அடுத்து சுதந்திரம் மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை. அடுத்து இது வந்து 3வது கோட்பாடு. ஓகே, சமதர்ம கோட்பாடுகள் முடிச்சாச்சு, காந்தி கோட்பாடுகள் முடிச்சாச்சு. இது வந்து 3வது சுதந்திரம் மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்க. ஆர்டிகல் 44 என்ன சொல்லுது அப்படின்னா பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆர்டிகல் 44 பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறாங்க. அடுத்து 45 பாருங்க. 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி வழங்கணும் அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 45 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து என்ன செய்யணும், கல்வி வழங்கணும் அப்படிங்கிறாங்க. யார் கொண்டு வந்தா? வாஜ்பாய் வந்து கொண்டு வந்து. ஓகே, வாஜ்பாய் வந்து கொண்டு வந்து. ஓகே, ஆர்டிகல் 48 என்ன சொல்றாங்க? அறிவியல் சார்ந்த விவசாயம் அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 48 சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 49 நினைவு சின்னங்களை பாதுகாக்கணும். ஆர்டிகல் 49 என்ன சொல்லுது? நினைவு சின்னங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆர்டிகல் 50 என்ன சொல்லுது? நீதித்துறை நிர்வாகத்துறை வந்து பிரித்தல், நீதித்துறையுமே நிர்வாகத்துறையும் வந்து பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 50. அடுத்து 51 வந்து இந்தியா சர்வதேச அமைதியை நிலைநாட்ட வேண்டும், இந்தியாவோட சர்வதேச அமைதியை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 51 வந்து சொல்லுது. ஓகே, இவ்வளோதான் சுதந்திரம் மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை பாருங்க. ஆர்டிகல் 44 என்ன சொல்லுது? பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறாங்க. பொது சிவில் சட்டம். ஆர்டிகல் 45 என்ன சொல்லுது? 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி வழங்கணும் அப்படிங்கிறாங்க. வாஜ்பாய் வந்து கொண்டு வந்து பாருங்க. ஆர்டிகல் 48 அறிவியல் சார்ந்த விவசாயம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 49 நினைவு சின்னங்களை வந்து பாதுகாக்கணும், அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆர்டிகல் 49. இந்த ஆர்டிகல் 50 பாருங்க, நீதித்துறை நிர்வாகத்துறை வந்து பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 51 என்ன சொல்லுது? இந்தியா வந்து சர்வதேச அமைதி வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆர்டிகல் 51. ஓகே, இவ்வளோதான். ஒவ்வொரு கோட்பாடுகளையும் நம்ம பார்த்தாச்சு, 3 கோட்பாடுகளையும். இதுக்கப்புறம் ஒரு சட்ட திருத்தங்கள் மூலமாக நிறைய சேர்த்துருப்பாங்க இதில், இந்திரா காந்தி, வாஜ்பாய் அவங்கலாம். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும், அதை பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம இப்போ என்ன சமதர்ம கோட்பாடு, காந்தி கோட்பாடு, சுதந்திரம் மற்றும் தாராள அறிவு சார்ந்தவைன்னு சொல்லிட்டு கோட்பாடுகள் படி நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்துக்கோம் இல்லையா? KPSல நம்ம கோட்பாடுகள் படி ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்துக்கோம். இதில் நிறைய வந்து நம்ம சட்ட திருத்தம் மூலமாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு பிரதமராக இருக்கும்போது செய்யும்போது அவங்க வந்து சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து அதன் மூலமாக இன்னும் சேர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி யாரெல்லாம் சட்ட திருத்தம் மூலமாக என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட் பாருங்க. இப்போ சுதந்திர தாராள மற்றும் அறிவு சார்ந்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்திரா காந்தி அவங்க வந்து சட்டத்திருத்தம் பண்ணி என்னென்னலாம் ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, பிரதமர் இந்திரா காந்தி வந்து பிரதமராக இருக்கும்போது என்னென்ன சட்டத்திருத்தம் கொண்டு வந்தார் அப்படின்னா 42வது சட்டத்திருத்தம் அவர் தான் கொண்டு வந்திருப்பார். ஓகே, 1976 கொண்டு வந்திருப்பாங்க 42வது சட்டத்திருத்தம். ஓகே, இதில் அவர் ஃபஸ்ட்டு என்ன சேர்த்துருக்காரு அப்படின்னா ஆர்டிகல் 39 இருக்கு இல்லையா? நம்ம சமதர்ம கோட்பாட்டில் பார்த்துருப்போம். ஆர்டிகல் 39 அப்படிங்கிறது அதில் ஒரு 5 பாயிண்ட் பார்த்துப்போம். என்னென்ன பார்த்துப்போம்? வாழ்வாதாரத்தை வந்து பாதுகாக்கணும், வளங்கள் வந்து எல்லாருக்குமே செல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். அப்புறம் தனிநபருக்கு வந்து சொத்துக்கள் வந்து குவியக்கூடாது, அடுத்து ஊதியம் வந்து சமமான ஊதியம் வழங்கணும், பெண்களையும் குழந்தைகளையும் என்ன செய்யணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நம்ம அதில் 5 பாயிண்ட் வரைக்கும் பார்த்துப்போம். ஓகே, இப்போ F அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா குழந்தை என்ன சேர்த்துருக்காங்க? எஃப்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி வந்து சேர்த்துருக்காங்க. என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா குழந்தை சுகாதார மேம்பாட்டை வளர்த்திட வேண்டும் அப்படிங்கிறாங்க. குழந்தை சுகாதார மேம்பாட்டை வந்து வளர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துருக்காங்க. குழந்தைகளோட சுகாதார மேம்பாட்டை வந்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு 39 F அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துருக்காங்க. ஓகே, அடுத்து 39லேயே அதாவது நமக்கு 39ல் ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி அப்படின்னு சொல்லிட்டு F வரைக்கும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன சேர்த்தாங்க அப்படின்னா ஆர்டிகல் 39A அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆர்டிகலாக சேர்த்தாங்க. ஓகே, இது வந்து ஒரு தனி ஆர்டிகல் 39A அப்படிங்கிறது
ஒரு கேபிட்டல் ஏ, ஓகே, ஒரு தனி ஆர்டிக்கல், ஓகே. இதில் என்ன செய்தாங்க அப்படின்னா, ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏழைகளுக்கு வந்து இந்த நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டாலாம் நிறையா வக்கீலுக்கு பணம் கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய இது இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ஏழைகளுக்கு வந்து இலவச சட்ட உதவி வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்திருந்தாங்க. ஓகே, அப்போ ஆர்டிகல் 39 ஏல என்ன சேர்த்துக்காங்க, இலவச சட்ட உதவி வந்து ஏழைகளுக்கு வழங்கணும் அப்படிங்கிறத சேர்த்துருக்காங்க. ஓகே, அடுத்து ஆர்டிகல் 43 நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துப்போம், தொழிலாளர்களோட நலனை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். அது வந்து சமதர்ம கோட்பாட்டில் பார்த்துப்போம் இல்லையா. அப்புறம் காந்தி கோட்பாட்டில் அதை என்ன சொல்லியிருப்பாங்க, குடிசை தொழில்கள் அதெல்லாம் பாதுகாக்கணும், அதெல்லாம் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம் இல்லையா. 43 தொழிலாளர்கள் நலனை பாதுகாக்கணும், குடிசை தொழிலை வந்து பாதுகாக்கணும், அதை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். இது என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 43A, இப்போ 39A அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்களே கேபிட்டல், அதே மாதிரி 43A அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா, தொழிற்சாலை மேலாண்மையில் தொழிலாளர்கள் வந்து பங்கேற்கணும் அப்படின்னாங்க. தொழிற்சாலைகளோட மேலாண்மையிலையும் என்ன செய்யணும், தொழிலாளர்கள் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்காங்க. ஓகே, அடுத்து 48 ஆர்டிகல் 48 இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துப்போம், காந்திய கோட்பாட்டில் வந்து பார்த்துப்போம், பசுவதை தடை அப்படின்னு. அதுக்கப்புறம் சுதந்திரம் மற்றும் தாராள அறிவு சார்ந்த அப்படிங்கிறத, அறிவியல் சார்ந்த விவசாயம் அப்படிங்கிறத பார்த்துப்போம் ஆர்டிகல் 48 அப்படிங்கிறத. ஸோ அறிவியல் சார்ந்த விவசாயம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் இப்போ 48A அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா, சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 48A வந்து சேர்த்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்திரா காந்தி அம்மா வந்து என்னென்ன சேர்த்துருக்காங்க, ஒரு 4 ஆர்டிகல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எந்த சட்டத்திட்டம் மூலமாக அப்படின்னா 42வது சட்டத்திட்டம் மூலமாக. எப்போ 42வது சட்டத்திட்டம் 1976. ஓகே. ஃபர்ஸ்ட் என்னது, ஆர்டிகல் வந்து 39 எஃப் அப்படிங்கிறத சேர்த்தாங்க. எஃப் அப்படிங்கிற குழந்தை சுகாதார மேம்பாட்டை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்திருந்தாங்க. அது ஆர்டிகல் 39 ஏல வந்து ஏழைகளுக்கு வந்து இலவச சட்ட உதவி வழங்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 43 ஏல வந்து தொழிற்சாலை மேலாண்மையில் தொழிலாளர்கள் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்திருந்தாங்க. ஓகே, அடுத்து ஆர்டிகல் 48 ஏவா என்ன சேர்த்திருந்தாங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்திருந்தாங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஆர்டிகல் வந்து 48A என்னன்னு சொல்லி கேட்கலாம், இல்லை அப்படின்னா எப்படி கேட்கலாம், அந்த ஆர்டிகல் 43A, இப்போ 48, 43A, 39 அப்படிலாம் சேர்த்துருக்காங்களே, இது யார் சேர்த்தா, எந்த சட்டத்திட்டம் மூலமாக சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம தெளிவாக படிச்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு மொரார்ஜி தேசாய் வந்து வராரு. ஓகே, அவர் வந்து என்ன பண்ணார் பாருங்க, அவர் கொண்டு வந்து 44வது சட்டத்திட்டம் 1978. ஓகே, அவர் வந்து ஆர்டிகல் 38 இருக்கு இல்லையா, ஆர்டிகல் 38 நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துப்போம், சமூக பொருளாதார அரசியல் நிதியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 38 நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம். அதில் ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்துப்பார், என்ன அப்படின்னா சமத்துவமின்மையை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துப்பார். சமத்துவமின்மை வந்து நாட்டில் இருக்கக்கூடாது, ஸோ அதை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 38 வந்து சேர்த்துப்பார். ஓகே, அப்போ பிரதமர் மொரார்ஜி தேசாய் வந்து என்ன சேர்த்துருக்காரு, 42வது சட்டத்தில் 1978 என்ன சேர்த்தா, 38வது சமத்துவமின்மையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை மட்டும் சேர்த்தார். ஓகே, அது என்னதில் பார்த்தா 38 சமதர்ம கோட்பாட்டில் பார்த்துக்கோ இல்லையா. அதான் அடுத்து வாஜ்பாய் வரார். வாஜ்பாய் என்ன செய்கிறார் அப்படின்னா 86வது சட்டத்திட்டம் 2002 வந்து மேற்கொண்டிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகல் 45. வாஜ்பாய் வந்து மேக்ஸிமம் இந்த கல்வி அந்த இதுக்கு வந்து நிறைய இது பண்ணுவார். ஓகே, கல்வினாலே வாஜ்பாய் கொண்டு வந்ததாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஆர்டிகல் 45 அப்படிங்கிறது 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு 6 வயதுக்கு உள்ளவர்களுக்கு கல்வி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காரு. ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் ஆர்டிகல் 45 அப்படின்னா 6 வயதுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தான் கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த திருத்தத்தின் மூலமாக என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா 6 வயசு வரைக்கும், இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து 1 to 5 வயசு, அதாவது 6 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கல்வி வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லி திருத்தம் பண்ணல 6 வயசு வரைக்குமே கல்வி வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அமைச்சிருக்காரு. அப்போ ஆர்டிகல் 45 என்னது, 6 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் கொண்டு வந்திருக்காரு 2002 86வது சட்டத்திட்டத்தின் மூலமாக. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு மன்மோகன் சிங் அப்படிங்கிற ஒரு இருப்பாங்க. மன்மோகன் சிங் அவர் 97வது சட்டத்தை 2011 மேற்கொண்டிருக்காரு. அதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆர்டிகல் 43 ஆல்ரெடி நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், இப்போ இந்திரா காந்தி அம்மா கூட திருத்தம் செஞ்சிருந்தாங்களே 43A அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்களே. அப்போ என்ன இருந்துச்சு 43 ஃபஸ்ட்டு 43 ஆர்டிகல் 43 என்ன சொல்லுங்கள், ஆர்டிகல் 43 என்ன சொல்லியிருந்தோம், தொழிலாளர்களை வந்து நலனை வந்து பாதுகாக்கணும், குடிசை தொழில்களை பாதுகாக்கணும், அதை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, சமதர்ம கோட்பாட்லையும் காந்தி கோட்பாட்லையும். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்திரா காந்தி அம்மா வந்து என்ன சொன்னாங்க, 43A அப்படின்னு சொல்லி சேர்த்து என்ன செய்தாங்க, தொழிற்சாலை மேலாண்மையில் வந்து தொழிலாளர்களையுமே பங்கேற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து இப்போ நெக்ஸ்ட் மன்மோகன் சிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 43B அப்படின்னு சேர்த்துருக்காரு. ஓகே, 43 கேபிட்டல் B அப்படின்னு சேர்த்துருக்காரு. இப்போ 43A அப்படிங்கிறது இருக்குது, இது 43 கேபிட்டல் B. ஓகே, கேபிட்டல் B. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கூட்டுறவு சங்கங்கள் வந்து அமைக்கணும் அப்படின்னாங்க. ஓகே, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை வந்து அமைக்கணும், கூட்டுறவு சங்கங்கள் வந்து அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, திருத்தம் செஞ்சிருக்காரு. ஓகே, இதுதான் வந்து திட்டங்கள் யார் மேற்கொண்டா என்னென்ன திட்டங்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறது. ஓகே, மொரார்ஜி தேசாய், இந்திரா காந்தி, வாஜ்பாய், அடுத்து மன்மோகன் சிங், இவங்க மட்டும் தான். ஓகே, இதை நல்லா படிச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அரசியல் அறிஞர்களாக இருப்பாங்க, அவங்க வந்து இந்த டிபிஎஸ் பேப்பர் பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. இதை வந்து அதாவது நிறை குறைகளை பற்றி சொல்லியிருப்பாங்களே. ஸோ அவங்க அதை என்னென்ன சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முக்கியமானது
இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் சிங்வி அப்படிங்கிறவர் டிபிஎஸ்பி என்ன சொல்லியிருக்காரு, உயிர் கொடுக்கும் அம்சங்கள், இது வந்து நமக்கு உயிர் கொடுக்கும் அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்து எம்சி சாக்லா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிபிஎஸ்பி அனைத்தையும் நிறைவேற்றினால் இந்தியா பூமியில் சொர்க்கம், பூமியிலேயே இந்தியா தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிபிஎஸ்பி எல்லாமே நிறைவேற்றிட்டாங்கன்னா, அந்த ஆர்டிகல் உள்ள எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டா பூமியிலே இந்தியா தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு, சாக்லா அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே அடுத்து கிரான்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமூக புரட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிரான்வில் ஆஸ்டின் என்ன சொல்லியிருக்காரு, சமூக புரட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பிஎன் ராவ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்வித்தரம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிஎன் ராவ் என்ன சொல்லியிருக்காரு, கல்வித்தரம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த 4 பேர் தான் யார், சிங்வி வந்து என்ன சொல்லியிருக்காரு, உயிர் கொடுக்கும் அம்சங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாக்லா வந்து பூமியிலே சொர்க்கம், இது எல்லாமே நிறைவேற்றிட்டா, டிபிஎஸ்டியில் உள்ள எல்லா ஆர்டிகல்ஸும் நிறைவேற்றிட்டா என்னது இந்தியாவிலே பூமியிலே இந்தியா தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து கிரான்வில் ஆஸ்டின் என்ன சொல்லியிருக்காரு, சமூக புரட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிஎன் ராவ் என்ன சொல்லியிருக்காரு, கல்வித்தரம் வாய்ந்தது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே அடுத்து இதன் தொடர்ச்சியாக கொஞ்சம் வழக்குகள் வந்து போட்டிருப்பாங்க. இது ஏதாவது ஒன்று வந்து அதுக்கு எதிர்த்து தெரிவிக்கிறவங்க இருப்பாங்க, அவருக்கு இது இப்படி வேணாம் அப்படி வேணாம்னு சொல்லிட்டு குறை கூறவங்க இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழக்கு வந்து ஏற்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா, செம்பகம் துரைராஜன் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. செம்பகம் துரைராஜன் வழக்கு எப்போ அப்படின்னா 1950 செம்பகம் துரைராஜன் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1950 வந்து போட்டிருப்பாங்க. எதுக்காக போட்டாங்கிறது வேணா தீர்ப்பு சொல்கிறேன் பாருங்க. தீர்ப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடிப்படை உரிமை வந்து சட்டத்தை செய்யலாம். அதாவது இப்போ தீர்ப்பை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுது, அடிப்படை உரிமையை சட்டத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத தான் வச்சு தான் கேஸ் போட்டாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, அடிப்படை உரிமை வந்து சட்டத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அடுத்து வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சட்டத்திட்ட மூலமாக நிறைய ஆர்டிகல் சேர்த்துப்பாங்க டிபிஎஸ்பியில். ஸோ இதனால இந்த திருத்தம் செஞ்சு ஆர்டிகல் சேர்த்ததுனால தான் இந்த வழக்குகளே போட்டிருப்பாங்க. செம்பகம் துரைராஜன் வழக்கு, கோலக்நாத் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இதை திருத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, இதை திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் ஹைகோர்ட்டில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து கேஸ் போடுவாங்க. கேஸ் போடும்போது ஃபஸ்ட்டு கேஸ் செம்பகம் துரைராஜன் வழக்கு அப்படிங்கிறத 1950 போடுறாங்க. போடும்போது என்ன சொல்கிறாங்க, அடிப்படை உரிமை வந்து சட்டத்திட்டம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வாங்கிச்சு. ஓகே, உச்சநீதிமன்றம் கோர்ட் வந்து என்ன சொல்லிச்சு, சட்டத்திட்டம் அடிப்படை உரிமை வந்து சட்டத்திட்டம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் போடுற வழக்கு பாருங்க. அடுத்து கோலக்நாத் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க 1967. அந்த வழக்கு போட்டப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, நாடாளுமன்றம் அடிப்படை உரிமை வந்து சட்டத்திட்டம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து இந்த தீர்ப்பு சொல்லி ஆனால் நிலுவையில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது இந்திரா காந்தி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 1969 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 14 பேங்க், பிரைவேட் பேங்க்கை அவங்களோட அந்த ஓனர்ஸ் இருப்பாங்களா, அவங்களோட அனுமதியே இல்லாமல் இவங்க என்ன செய்வாங்க, காசு அவங்க மொத்தமாக கொடுத்து இன்னும் கவர்மெண்ட் ஆக்கிடுவாங்க, தேசியமயமாக ஆக்கிடுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு கவர்மெண்ட்டாக ஆக்கிடுவாங்க. ஓகே, அப்போ அந்த பேங்க்காரங்க அந்த 14 பேங்க் வச்சுப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, என்னோட அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது, இவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டுருக்கப்போ என்ன செய்யறாங்க, இந்த அடிப்படை உரிமை வந்து சட்டத்தை செய்யக்கூடாது. அந்த கோலக்நாத் வழக்கு நிலுவையில் இருக்கும்போதுமே என்ன செஞ்சிட்டாங்க, சடக்குன்னு இந்திரா காந்தி அம்மா சட்டத்திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. 25th அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1971 வந்து கொண்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் ஆர்டிகல் 31C அப்படிங்கிறது கொண்டு வராங்க புதுசாக. 31C அப்படின்னு சேர்க்குறாங்க. அப்போ இதில் என்ன, இந்த 31C என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முக்கியமானது இதுதான். அதாவது இந்த ஃபஸ்ட்டு இந்த பேங்க் மாற்றினாங்களே, அதுவே எப்படி ஆயிடுச்சா, ஒரே ஆள்கிட்ட போய் சொத்துக்கள் குவியக்கூடாது, அது எல்லாருக்கும் சமம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் போகிற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி சொன்னனால அதை வந்து நிறைவேற்ற மாதிரி சொல்லாமல் சொல்லி அந்த பேங்க்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டாக மாற்றிட்டாங்க. ஓகே, அதுதான் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 39B மற்றும் 39Cயை நிறைவேற்றுவதற்கு வந்து சட்டம் போடுவேன். அதாவது 39B மற்றும் 39C நம்ம என்ன பார்த்தோம், ஒரு சொத்து வந்து ஒரே ஆள்கிட்ட போய் குவியக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோமா. எடுத்து பாருங்க, சமதர்ம கோட்பாடு அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம். அதில் B வந்து என்னது, வளங்கள் வந்து எல்லாருக்கும் செல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. C வந்து ஒரு நபருக்கு மட்டும் சொத்து வந்து குவியாமல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 39 சொல்லியிருப்பாங்க BC. ஓகே, அப்போ இந்த இதை நிறைவேற்றுவதற்கு நான் வந்து சட்டம் போடுவேன். அதை இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டாங்க. ஓகே, சட்டம் போடுவேன். அந்த மாதிரி போடக்கூடிய சட்டம் அடிப்படை உரிமையை வந்து பாதிச்சாலும், அடிப்படை உரிமைக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், நீதிமன்றம் வந்து மறு ஆய்வு வந்து செய்யக்கூடாது, அதை நீக்கக்கூடாது, மறு ஆய்வு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆர்டிகல் 31C சொல்லிட்டு இப்படி உடனே சட்டம் போட்டு இப்படி கொண்டு வந்துட்டாங்க இந்திரா காந்தி. ஓகே, அதை 31C என்ன கொண்டு வந்திருக்காங்க, 39B மற்றும் 39C வந்து நான் நிறைவேற்றுவதற்கு வந்து சட்டம் போட தான் செய்வேன். அது அடிப்படை உரிமையை பாதிச்சாலுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அது வந்து மறு ஆய்வு செய்யக்கூடாது, அது நீக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, உச்சநீதிமன்றத்துக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து சட்டம் போடுற உரிமை இருக்குது, உச்சநீதிமன்றத்துக்கு வந்து அது மறு ஆய்வு செஞ்சு அது கரெக்டாக தப்பா, அது இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற சொல்கிற உரிமை இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு மாற்றி விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ இப்போ இந்திரா காந்தி வந்து என்ன பண்ணாங்க, இந்திரா காந்தி வந்து அப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய இப்போ உச்சநீதிமன்றத்தை இப்படி சொல்லிட்டாங்களே, மறு ஆய்வு செய்யக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அடுத்தும் கேசஸ் வந்து போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ கேசவனந்தா பாரதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1973 போட்டிருப்பாங்க. ஓகே, கேசவனந்தா பாரதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1973 போட்டிருப்பாங்க. அப்போ இதில் என்ன தீர்ப்பு கொண்டு வராங்க சொல்கிறாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம்
ஆர்டிகல் 31 சீன் சொல்லிட்டு இந்திரா காந்தி புதுசாக கொண்டு வந்தாங்க இல்லையா, அதில் 2வது பாயிண்ட்டாக என்ன சொன்னேன், நான் அப்படி சட்டம் போட்டாலும் அது அடிப்படை உரிமைக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் அதை நீக்கக்கூடாது, மறுஆய்வு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 2வது பாயிண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இன்வாலிட். அதை வந்து அப்படிலாம் சட்டத்திட்டத்தெல்லாம் நாங்கள் மறுஆய்வுலாம் செய்யாமல் இருக்க முடியாது, அதை நாங்கள் செய்ய தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இன்வாலிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ அந்த 34வது சீல செகண்ட் பாயிண்ட் வந்து இன்வாலிட் அப்படின்ட்டாங்க. ஓகே, அப்போ பாருங்க, அது அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னு, நீதித்துறை மறுஆய்வு என்பது எங்களுக்கு அளிக்கப்பட்ட சுதந்திரம். ஓகே, ஆர்டிகல் 13 அடிப்படையில் அதனால் எங்களை தடுக்க இயலாது. ஆர்டிகல் 13 அடிப்படையில் அது வந்து எங்களுக்கு அளிக்கப்பட்ட சுதந்திரம், அதை நீங்கள் வந்து தடுக்க முடியாது. பார்லிமெண்ட் வந்து நீங்களாம் வந்து சட்டம் போட்டுட்டு எங்களை மறுஆய்வு செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஓகே, அப்போ அப்படி சொன்னதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இப்போ நம்ம கேஸ் வந்த சம்பகம் துரைராஜன் வழக்கில் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, 1950 என்ன சொல்லியிருந்தாங்க, அடிப்படை உரிமை வந்து சட்டத்தை செய்யலாம்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, அடுத்து கோலக்நாத் வழக்கில் வந்து 1967 அடிப்படை வந்து பார்லிமெண்ட் வந்து சட்டத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த வழக்குகள்லாம் வந்து இந்த கேஸ் வந்த பாதி வழக்கில் அப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அடிப்படை அரசியலமைப்பில் அடிப்படை உரிமை வந்து சட்டத்தை செய்யலாம். அது எப்படி செய்யலாம் அப்படின்னா, பாருங்க, அடிப்படை உரிமை வந்து சட்டத்தை செய்யலாம், அது எப்படி இருக்கணுமா, அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை அம்சம் வந்து மாறாமல் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. ஓகே, அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை அம்சம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம். சட்டத்தை செய்யலாம், ஆனால் அடிப்படை அம்சம் வந்து மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடிப்படை அம்சம் சொல்லிட்டு மாறாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிகல் மாதிரி, அதாவது எந்த அடிப்படை அம்சம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கு என்ன அப்படின்னு விளக்கமும் கொடுத்தாங்க. ஆர்டிகல் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் உள்ளதை கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கிடுச்சு. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, இப்போ மொத்தத்தில் கேஸ் வந்த பாதி வழக்கு மூலமாக அடிப்படை உரிமையை வந்து சட்டத்தை செய்யலாம், அடிப்படை அம்சம் மாறாமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, 1975 ஆர்டிகல் 352, அதாவது 352 என்னது நம்ம பின்னாடி பார்ப்போம், இது தேசிய அவசர நிலை. ஓகே, 352 ஆர்டிகல் 352 அப்படிங்கிறது தேசிய அவசர நிலை. ஓகே, இதை இந்திரா காந்தி அம்மா வந்து ஆட்சியில் இருந்திருப்பாங்க, ஸோ அவர் வந்து அமல்படுத்திட்டாங்க. ஓகே, தேசிய அவசர நிலை வந்து அமல்படுத்திட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமல்படுத்திட்டு 42வது சட்டத்திட்டம் பண்ணுறாங்க 1976. அப்போ இந்த சட்டத்திட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாடாளுமன்றம் வந்து எந்த சட்டம் வேணுமானாலும் இயற்றுவோம், இதனை வந்து நீதிமன்றம் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 42வது சட்டத்திட்டத்தில் 1976 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாடாளுமன்றம் என்ன சட்டம்னா போடுவோம், அதை வந்து நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் நீதிமன்றத்திட்ட சொல்கிறாங்க. ஓகே, நீதிமன்றத்துக்கு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு கேஸ் போடுறாங்க, மினர்வா மில்ஸ் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மினர்வா மில்ஸ் வழக்கு 1980. ஓகே, இந்த வழக்கில் என்ன வந்துச்சு அப்படின்னா, டிபிஎஸ்பியில் கொண்டு வரக்கூடிய அந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது அடிப்படை உரிமை, நம்ம சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துப்போம் இல்லையா, ஸோ அந்த இதை வந்து பாதிக்காமல் இருக்கணும், அந்த இதை பாதிக்காத வகையில் இந்த டிபிஎஸ்பி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பாருங்கள், இந்த வழக்கில் டிபிஎஸ்பியில் கொண்டு வரப்படும் சட்டம் அடிப்படை உரிமையை பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் சொல்லிட்டாங்க, மினர்வா மில்ஸ் வழக்கில் 1980. ஓகே, இப்போ இதன் மூலமாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள் தான் டாப்பு, அடிப்படை உரிமைகள் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, அடிப்படை உரிமைகள் தான் டாப், அதுக்கு கீழே தான் என்னது டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடிப்படை உரிமைகள் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கு கீழே தான் என்னது டிபிஎஸ்பி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது தண்டனைக்கு உட்படாதது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. டிபிஎஸ்பி அப்படிங்கிறது என்னது தண்டனைக்கு உட்படாது. இந்த டிபிஎஸ்பி வச்சு நம்ம இதில் ஆர்டிகல் இருக்குது இது அப்படின்ட்டு நம்ம கேஸ் ஏதாவது ஃபைல் பண்ணால் நமக்கு சாதகமாக வராது. ஓகே, அப்போ டிபிஎஸ்பி வந்து தண்டனைக்கு உட்படாதது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து அம்பேத்கர் இந்த டிபிஎஸ்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிபிஎஸ்சியை புதுமையான சிறப்பம்சம், அதாவது புதிய கால பண்புகள் அப்படின்னு அழைக்கிறாரு. ஓகே, அப்படின்னு சொல்லியிருக்காரு அம்பேத்கர் வந்து புதிய கால பண்புகள் அல்லது புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பார். புதுமையான சிறப்பம்சம் அல்லது புதிய கால பண்புகள் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க, அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, மறந்துக்கூடாது. ஓகே, அடுத்து பொருளாதார மற்றும் சமூக ஜனநாயகத்தை மேம்படுத்துது அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சொன்னவர் யாருன்னா அம்பேத்கர். புதிய கால பண்புகள், புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொருளாதார மற்றும் சமூக ஜனநாயகத்தை வந்து மேம்படுத்துதுன்னு சொல்லி அம்பேத்கர் கொடுக்காரு. இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது பொருளாதாரமாக இருக்கட்டும், சமூக ஜனநாயகமாக இருக்கட்டும், அது வந்து மேம்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ அடிப்படை டிபிஎஸ்பி அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கோம். இதில் இந்த சமத்துவ கோட்பாடுகள் 3 கோட்பாடுகள்லேருந்து இப்போ யார் என்னென்ன சொன்னால் வழக்குகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த வழக்குகள் வந்து நல்லா பார்க்கணும். ஃபஸ்ட்டு சம்பகம் துரைராஜன் வழக்கில் என்ன சொல்லியிருந்தாங்க, 1950 அது வந்து அடிப்படை வந்து சட்டத்தை செய்யலாம் சொல்லியிருப்பாங்க. அது கோலக்காந்த் வழக்கில் அடிப்படை வந்து சட்டத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மா ஒரு சட்டத்தை உடனடியாக கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கேஸ் வந்த பாதி வழக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அதில் என்னென்ன தீர்ப்புகள்லாம் பார்த்தோம்ல, அதுக்கப்புறம் மினர்வா மில்ஸ் வழக்கு அப்படிங்கிறது வந்து. ஓகே, இப்போ அடிப்படை உரிமை எந்த சட்டத்தின் மூலமாக சட்டத்திட்டம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எந்த சட்டம் சொல்லிச்சு அப்படின்னா, சம்பகம் துரைராஜன் வழக்கு சொல்லிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கோலக்நாத் வழக்கு வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கேசவனந்தா பாரதி வழக்கில் தான் 1973 தான் ஃபைனலாக சொல்லியிருந்தாங்க அடிப்படை உரிமை வந்து சட்டத்தை செய்யலாம், எப்படி அடிப்படை அம்சம் வந்து மாறாமல் சட்டத்திட்டம் செய்யலாம் சொல்லிட்டு சொன்னாங்க அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கணும். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம என்னது கோட்பாடுகள் 3 கோட்பாடுகள் மூலமாக ஆர்டிகல் வந்து டிபிஎஸ்பியில் உள்ள ஆர்டிகல் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, டிபிஎஸ்பி அப்படிங்கிறது பகுதி 4 இருக்கக்கூடியது ஆர்டிகல் 36 51 வரைக்கும் உள்ளது நம்ம பார்த்தாச்சு. ஓகே, சட்டத்திட்டம் கேசஸ் ஆர்டிகல்ஸ் எங்கேருந்து எடுத்தாங்க எல்லாமே பார்த்தாச்சு. டிபிஎஸ்பி தண்டனைக்கு உட்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, இதை வந்து கிளியராக அப்படியே நோட்ஸ் எழுதினாலும் நீங்கள் அப்படியே படிச்சுங்க. ஓகே, இது படித்தாலே போதும். இது அப்படியே படிச்சுங்க ஆர்டிகல்லேருந்து எல்லாமே.
அப்படி படிச்சுங்க. அடுத்து வந்து நம்ம என்னது அடிப்படை கடமைகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, பார்லிமெண்ட், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, என்ன உரிமைகள் இருக்குது, என்னென்ன சட்டம் ஏற்றலாம், யாராவது அவர் வந்து பதவி பிரமாணம் செய்யலாம், அப்படி இப்படிங்கிற அதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஸ்பீடாக போயிடலாம். இந்த ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது அந்த கேசஸ்லாம் வரனால கொஞ்சம் இதாக இருக்கும். இன்னும் வந்து நம்ம ஸ்பீடாக போயிடலாம். ஓகே, அடுத்து குடியரசுத் தலைவர் அடிப்படை கடமைகள் முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், குடியரசுத் தலைவர் வந்து போகலாம். ஓகேங்களா? ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.